Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த கோபாலசமுத்திரம் கிழக்கு கடற்கரை சாலையில் அரசுக்கு சொந்தமான விளைநிலங்களை ஆக்கிரமித்து இறால் பண்ணை அமைக்கும் தனியார் நிறுவனத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முஹைதீன் இணைப்பில் இருக்கிறார். முஹைதீன், வணக்கம். மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு என்ன காரணம்? முழு விவரம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த தில்லைவிளாகம் கிராமத்துக்கு உட்பட்ட பகுதியில் மற்றும் தொண்டியக்காடு ஆகிய பகுதியில் ஒரு ஆயிரக்கணக்கான விளைநிலங்கள் இருக்கு. அந்த விளைநிலத்தில் அப்பகுதி மக்கள் சாகுபடி பணிக்காக கக்கன் காலத்தில் முன்னாள் அமைச்சர் கக்கன் காலத்தில் பட்டா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு புறம்போக்கு நிலமும் இருக்கு. இந்த நிலையில தனியார் நிறுவனம் தான் வாங்கிட்டதாக கூறி அந்த அரசுக்கு சொந்தமான இடத்தையும் தனியார் அந்த பட்டா கொடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பட்டா இடத்துலையும் இறால் பண்ணை அமைக்கிறதுக்கு சில மாதங்களாக பணிகள் நடந்து வந்துட்டு இருக்கு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் அங்கே அமைக்கக்கூடாது. இதனால கிட்டத்தட்ட வடிகாலா இருக்கு, வடிகால் பகுதி, அதாவது கடமடை பகுதி, அது வடிகாலா இருக்கு. இது இறால் பண்ணை அமைப்பதன் மூலம் கடல்ல வடியக்கூடிய அந்த காவிரி நீர் வடியாம கிட்டத்தட்ட 100 கிராமங்களை சூழ்ந்து வெள்ள அபாயம் ஏற்படுத்தும். அதுவும் இல்லாம கிராம மக்கள் பாதிக்கப்படும். அதே போல பார்த்தீங்கன்னா வளங்கள், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பணியை அவங்க நிறுத்தாதனால இன்றைக்கு கண்டித்து 3 கிராம மக்கள் முதல் கட்டமாக இன்னைக்கு கோபாலசமுத்திரத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இதனால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முற்றிலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு மன்னார்குடி ஆர்டிஓ, தாசில்தார், டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி மற்றும் போலீசார், வருவாய்த்துறையினர், மீன்வளத்துறை அதிகாரிகள் தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சாலை மறியல் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முஹைதீன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.